ஹாய்ங்க, நான் பிரியா. ஸ்கூலுக்கு கூப்பிட போனாங்க. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால நான் வீட்டிலருந்தே பழமோ பிஸ்கெட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு போவேன். நேந்திரம்பழம்னா இவங்க ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்கங்க. அதனால நான் அன்னைக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு பழம் எதுக்குமா கொண்டுட்டு வந்தேன், எனக்கு கேண்டீனில் தான் வேணும்னு ஒரே அடம். நான் கேண்டீன்லாம் வாங்கி தர மாட்டேன், வீட்டுக்கு போகிற வழியில் ப்ரெட் வாங்கிட்டு போய் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி தரவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேங்க. கிட்ஸ் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. நம்ம உள்ளங்கை அளவு தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதனால் அதை வாங்கிட்டு போய் டோஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா இவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது கௌரி கிருஷ்ணாவில் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தாங்க ப்ரெட் ஆம்லேட்லாம் ஃபேமஸ்ஸு. நம்ம 90ஸில் இருக்கும்போது இந்த ப்ரெட் டோஸ்ட்டு தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கு வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேங்க. 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டேன். அப்புறம் 1/2 டம்ளர் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டேன். 1 பிஞ்ச் வந்து உப்பு போட்டுட்டேனுங்க. அப்புறம் இப்போ ட்ரெண்டுக்காக மாற்றணும் இல்லைங்க, அதனால் அது கூட கொஞ்சம் ஆரிகோனாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஃபோர்க் வச்சு பீட் பண்ணால் நல்லா பீட் பண்ணிடலாம். அப்புறம் ப்ரெட்டெல்லாம் கவருக்குள்ளேருந்து பிரித்து வச்சுட்டேனுங்க. மறந்தாப்பில் ஃப்ரீசர்லேருந்து வெண்ணெய் வந்து வெளியே எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் பட்டர் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தது, எடுக்கும்போது வரவே இல்லை. கத்தி வச்சு அறுத்து பார்த்தேன், என்னால் அறுக்க முடியல. அதில் வந்தது மட்டும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற எண்ணெயவே ஊற்றிட்டேனுங்க. அப்புறம் நான் அது நல்ல ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேசாக போட்டு நினச்சிக்கணுங்க. ரொம்ப நினச்சிங்கன்னா பிஞ்சு வந்துடும், எடுக்க முடியாது. ப்ரெட்டை வந்து மேலே அப்படி போட்டு எடுத்து ஒவ்வொன்றா தோசைக்கல்லில் மேலே போட ஆரம்பிச்சிட்டேங்க. நெய் ஊற்றி தரட்டுமான்னு கேட்டால் ஜோஸ்னி வேண்டாம், எனக்கு ஆயிலே போதும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் தூக்கி தூக்கி ஒவ்வொன்றா மேலே போட்டேனுங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ப்ரெட் டோஸ்டெல்லாம் என்னமோ பெருசாக நம்ம சொல்லுவாங்கங்க, இன்றைக்கி நான் ப்ரெட் டோஸ்ட்டு சாப்பிட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு அதிசயமாக இருக்கும். இப்போல்லாம் என் ஜோஷ்னியே போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெட் ஆம்லேட்டு. நம்ம கேமராமேன் வேறு கேமராவை அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபோனை ஆட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேமராமேன் வேறு யாரும் இல்லைங்க, என் பொண்ணு ஜோஷ்னி தான். இப்போ இதை ஃபுல்லாக நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டா இல்லைங்களா. அடுத்தது வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கேட்பா, நான் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா போமா நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அடுப்பை மட்டும் பற்ற வச்சு தர சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவளே எல்லாமே பண்ணிடுவாளுங்க. ஒரு தடவை பார்த்தா கரெக்டாக செஞ்சிட்றா. ஆனால் எனக்கு தான் பயமாக இருக்குது, எங்கேயாவது சுட்டுக்குவாளோ என்னமோன்னு. அப்புறம் கட் பண்ண பார்த்தேங்க, கட் பண்ண இன்னுமே சின்னதாயிடுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணலை. அதை எடுத்து போட்டு கொடுத்தோன்னையும் அவள் வாங்கிட்டு போயிட்டா. ஆனால் என்னங்க, அந்த 4 ப்ரெட் அவளுக்கு பத்தலை. எனக்கு குட்டியாக தான் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்ததுனால அவளுக்கு அந்த 4 ப்ரெட் பத்தலை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.